காலிஃப்ளவரை ஒரு முறை இந்த மாதிரி பொரிச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது செய்கிறதுக்காக மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் ஒன்று எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு முட்டை எடுத்து வச்சுக்கிட்டேன். சிக்கன் 65 மசாலா, ஃப்ரை மசாலா வந்து ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். இதுக்கு பாதி அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். கடலை மாவு வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த மசாலாலேயே சிக்கன் மசாலாவில் உப்பு இருக்கும், உப்பு குறைச்சி போடுங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 லெமன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காலிஃப்ளவர் வந்து தேவையான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெருசாக வேணுன்னா பெருசாக கட் பண்ணிக்கோங்க, சின்னதாக வேணுன்னா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுறேன். இதை வந்து கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு, பாருங்கள், நீங்கள் கொதி கூட வர தேவையில்லை. கொஞ்சம் நல்லா தண்ணி சூடாச்சுன்னா போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த தண்ணியை வடிச்சிட்டு ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க காலிஃப்ளவரை. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து நல்லா தண்ணி வடிச்சிட்டு காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம முட்டை போடுறோம் இல்லையா, அதனால் வந்து இது ரொம்ப தண்ணி ஆகிடும். தண்ணி நல்லா வடித்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து இதில் வந்து 1/2 லெமன், சின்ன லெமனில் 1/2 எடுத்துக்கோங்க. நான் வந்து பெரிய லெமனில் கொஞ்சமாக தான் கட் பண்ணியிருக்கேன் எட்ஜில். இதை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற எல்லா மசாலாவும் போட்டுக்கலாம். முட்டை நான் உடச்சி வச்சுட்டேன். ஒரு முட்டை அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். சிக்கன் 65 மசாலா வந்து நான் ஒரு 1/2 கேஜி பேக்கெட் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் பாதி அளவுக்கு எடுத்துக்கிறேன். பாதி அளவுக்கு இந்த பவுடர் போட்டுக்கோங்க. இதுலேயே உப்பு, காரம் எல்லாமே இருக்கும். நான் வந்து கொஞ்சம் கம்மிப்படும், அதனால் வந்து நான் கொஞ்சமாக மிளகாத்தூளும் கொஞ்சமாக உப்பு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், கடலை மாவு வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ எடுத்து வச்சுற எல்லாமே போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் கொஞ்சமாக கையிலேயே பிச்சு போட்டிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியெலாம் எதுவுமே போட தேவையில்லை. நம்ம முட்டையில் இருக்கு இல்லையா, அதுலேயே நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்க, நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. இது நல்லா ஊறிட்டுருக்குறோம். அப்புறம் நம்ம பொரிச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு 1/2 hour ஆச்சு. பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது காலிஃப்ளவரு. பாருங்கள், இதில் கொஞ்சம் மாவு ஓட்டாத மாதிரி கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்சமாக கோதுமை மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சிக்கலாம். பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். நல்லா சூடாகிட்டு இருக்குது. சூடாகட்டும். நம்ம காலிஃப்ளவர் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. நான் வந்து என்கிட்ட கொஞ்சமாக கேப்சிகம் இருக்குது. பாருங்கள், 3/4 அளவுக்கு கேப்சிகம் இருக்குது. இதையும் நான் பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த காலிஃப்ளவரில் நான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இது நம்ம கடைசியாக போட்டுக்கலாம் கேப்சிகம். பாருங்கள், மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா 2 சைடும் நல்லா வேகிற மாதிரி நல்லா வேக வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டே இருங்க. பாருங்கள், இப்போ இந்த காலிஃப்ளவர் பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அடுத்த ஈடு காலிஃப்ளவர் நான் போட்டுக்கிறேன்.
இப்போ இதில் மீதி இருக்குது இல்லையா மசாலா பாருங்கள், அதுலேயே நம்ம கேப்சிகம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மசாலா இருக்குது இல்லையா, இதில் வந்து கேப்சிகம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் பொரியட்டும் காலிஃப்ளவரு, அப்புறம் நம்ம மிடில் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நேரம் திருப்பி விடாதீங்க, ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் திருப்பி விடுங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மாவு பிடிச்சி எப்படி இருக்குது பாருங்கள் காலிஃப்ளவரு. இது வந்து நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிக்கன் மசாலா போட்டிருக்கோம் இல்லையா, அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கேப்சிகம் போட்டுக்கலாம். கேப்சிகம் வந்து கொஞ்சம் பெருசாகவே நான் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லைன்னா போடாதீங்க. இந்த கேப்சிகம் போட்டோன்னா திருப்பி விடாதீங்க. கொஞ்சம் 5 மினிட்ஸ் பொறுத்து கொஞ்சம் கலந்து விடுங்க. ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே நல்லா வேகட்டும். பாருங்கள், நான் இப்போ கலந்து விட்டுக்கிறேன். நம்ம திருப்பி திருப்பி போடுறதால ஈவனாக எல்லா சைட்லேயும் வேகும். பாருங்கள், இப்போ நீங்கள் பொடியாக காலிஃப்ளவர் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும். நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், அதனால கொஞ்சம் நேரம் பிடிக்கும். பாருங்கள், இப்போ வந்து இதுவும் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த காலிஃப்ளவரும் நல்லா எண்ணெய் வடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக பாருங்கள் காலிஃப்ளவர் ஃப்ரை எடுத்தாச்சு. இது ரசம் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சுட சுட நீங்கள் செஞ்சு கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் பிச்சு காமிக்கிறேன். உள்ள காலிஃப்ளவர் பாருங்கள், மாவு எப்படி பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. வழக்கமாக செய்கிறத விட நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். முட்டைலாம் சில பேர் போட மாட்டாங்க, இந்த மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை. இது கேப்சிகம் வேறு போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் நம்ம கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.